இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். அந்த தலைப்பை பார்த்திருப்பீங்க. யுத்தம் கர்த்தருடையது, தேவனுடையது. 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 15வது வசனத்தின் பின்பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நம்ம கர்த்தர் சொல்கிறார், இந்த யுத்தம் நம்மளை பத்தான் சொல்றாரு, இது உங்களுடையது இல்ல, தேவனுடையது. இவரு அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ யுத்தங்கள்னா பெரிய நம்ம இந்த பாலை எடுத்து துப்பாக்கி எடுத்து சண்டை போராட்டலும் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில நம்ம ஏற்ற போராட்டங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதை கடந்து வர்றது ஒரு பெரிய சவாலா தான் இருக்கு. ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு ஏற்ற போராட்டங்கள். வேலைக்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு பரீட்சை பெரிய யுத்தம், வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலைக்கு போறது, அங்குள்ள பிரச்சனைகளை சமாளிக்கிறது பெரிய யுத்தம், பொருளாதாரத்தை சமாளிக்கிறது குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அது பெரிய யுத்தம். ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்க வேண்டியிருக்கு, போராட வேண்டியது இருக்கு. அதை கடந்துதான் நம்ம நடக்க வேண்டியிருக்கு. வேதமே சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிற அதே அர்த்தம் தான் இதுவும். அவர் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்றாரு. இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை, கர்த்தர் என்னுடையது அப்படின்றாரு. இந்த வார்த்தை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது அந்த தேவனுடைய ஒரு யோசபாத் ராஜாவுக்கு அவருக்கு விரோதமா ஒரு பெரிய கூட்டம், நிறைய ராஜாக்கள் சேர்ந்து யுத்தத்துக்கு வரும்போது அவங்க என்ன செய்யணும்னு தெரியாம திணறி உபவாசத்தை அறிவித்து கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு வெளிப்படுது, இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை, தேவனுடையது. சரி, அப்போ ஆனா நமக்கு அது வாழ்க்கையில நிறைவேறுதா அந்த வார்த்தை? நம்ம வாழ்க்கையில யுத்தங்களை ஆண்டவர் நமக்காக செய்யறாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தெரியல. அப்படி செய்யறாரா அல்லது நம்ம தான் போராடிட்டு இருக்கோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். நிறைய நேரங்கள்ல அப்படி ஈஸியா நம்மளால விட முடியல. ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு, இந்த யுத்தம் அவருடையது அப்படின்னு சொல்லி நம்ம அமைதியா இருக்கோமா? நமக்கு முன்னால வர பிரச்சனையை பார்த்து அமைதியா வியாதி, சில நேரம் வியாதிக்கு விரோதமா நம்ம போராட வேண்டியிருக்கு, யுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. எத்தனையோ பிரச்சனைகள் பலவீனங்கள் நமக்கு வருது. அப்ப இதுல நம்ம ஆண்டவர் பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறோமா, அல்லது ஆண்டவர் யுத்தம் பண்றாரா, அல்லது நம்ம தான் போராடிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். சில வேலைகள்ல ஆண்டவர் கைவிட்டது போல இருக்கு, அவர் நமக்காக யுத்தம் பண்ண மாதிரி தெரியல, அப்படி சூழ்நிலையில இருக்கும். அதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் முன்னாடி சில நிபந்தனைகள் உண்டு. வேதத்துல நிறைய விஷயங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்காரு. நம்ம எப்படி வாழணும், என்ன செய்யணும், வாக்குத்தத்தம் நிறைவேறணும், என்ன செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, அதே போல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சில சம்பவங்களை நம்ம தியானிக்கலாம். முதலாவது, அந்த 2 நாளாகமும் 20வது அதிகாரத்துல 3வது வசனம் சொல்லுது, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கு உபவாசத்தை குறித்தார். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்படுறாங்க. எல்லாருக்கும் சொல்றாங்க, நம்ம ஆண்டவரை தேடுவோம், நம்மளால முடியாது, இந்த யுத்தம் வந்துட்டு, இப்ப நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம போய் சண்டை போடணும்னு மற்ற ராஜாக்களை தேடல, மனுஷனை தேடல. அந்த ராஜா ஆண்டவரை தேடலாம். இப்ப நம்மளும் நமக்கு யுத்தம் ஒவ்வொரு நாளும் இருக்கு. சில நேரங்கள்ல நமக்கு தாங்க கூடாததா பெரிய யுத்தமா வந்துருது. அப்ப இந்த நேரங்கள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவது நாம் கர்த்தரை தேட வேண்டும். அதுக்கு நிறைய வசனங்கள் நமக்கு இருக்கு, நமக்கு தெரியும். இப்போ ஒரு சில வசனங்கள் நம்ம பார்ப்போம். ஆமோஸ் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அந்த ஐயாத்துல 2 இடத்துல சொல்லியிருக்கு, அவரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இப்ப நம்ம பிழைக்கணும்னா அவரை தேடணும். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, சங்கீதம் 105ல நித்தமும் அவர் சமூகத்தை தேடுங்கள். ஒவ்வொரு நாளும் அவரை தேடாம நம்ம வாழ முடியாது. அப்பதான் அவர் யுத்தம் பண்ணுவார். அவர் இல்லாம நம்மளால வாழ முடியாது. அதனால அவரை தேடணும். இன்னொரு 2 நாளாகவும் 15வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அதுல போட்டிருக்கு, நீங்க அவரை விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். பாருங்க, அவர் தேடணும்னு நம்ம எதிர்பார்க்காரு, தேடினாதான் அவர் நமக்கு வெளிப்படுவார்.
நம்ம அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவரை நீங்க தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்ப பாருங்க, அவரை நம்பிக்கிட்டு இருக்கோம்னா ஒவ்வொரு நாளும் நித்தமும் அவருடைய கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தை தேடணும். அவருக்கு முதலாவது அவரை தேடணும். ஒவ்வொரு நாளும் மனுஷங்க முகத்தை பார்க்க முன்னால நம்ம இரவு முழுவதும் பாதுகாத்த கர்த்தரை காலையில எழுந்த உடனே தேடி அவர் சமூகத்துல காத்திருக்கணும். நீதிமொழிகள் 8:17 சொல்லுது, ஆஹ் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப பாருங்க, தேடணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம வந்து அவரை ஒவ்வொரு நாளும் கண்டிப்பா அவரை தேடணும். இன்னும் எரேமியா 29:13 சொல்லியிருக்கு, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முழு இருதயத்தோட, சும்மா கடமைக்கு செல்லாரு நம்ம அப்படின்னு செய்வோம், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு எண்ணத்துல மனசுல ஒரு எண்ணம் இருக்கும். உடனே அந்த நேரத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ கடமைக்கு ஜெபம் பண்ணிட்டு மாதிரி. அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, முழு இருதயத்தோடும் அவரை தேடுங்கள், தேடினால் நீங்க கண்டறிவீர்கள். முழு இருதயத்தோட தேடணும், நித்தம் தேடணும். அவரை தேடினாதான் பிழைப்போம். அப்புறம் செப்பனியா 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. 2வது அதிகாரம் 3வது வசனத்துல, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மன தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். தேடுனீங்கன்னா அவர் கோபத்துல இருந்தா கூட அந்த கோபத்துல இருந்து நம்ம மறைக்கப்படுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, அவரை தேடுனாதான் அந்த இடத்துலயும், அந்த 2 அதிகாரத்திலையும் யுத்தம் கர்த்தருடைய இதுன்னு சொன்ன இடத்துல அவரை தேடதான் செய்யறாங்க முதல்ல. அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தை வெளியாகுது. அதனால நம்ம நிர்விசாரமா இருந்துக்கிட்டு சும்மா ஏதோ விடியுது அடையுது, சாப்பிடுறோம், பிழைக்கிறோம், ஓடுறோம், வேலையை பார்க்கிறோம் அப்படின்னு இருந்தா கர்த்தர் கிரியை செய்வார், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோட இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை தேடணும். முழு இருதயத்தோட, பேருக்கு தேடாம, அப்பா நீங்க எனக்கு என்ன சித்தம் வச்சிருக்கீங்க, இன்னைக்கு நான் என்ன செய்யணும்னு விரும்புறீங்க, இனி நடத்துங்க, இது வரைக்கும் பாதுகாத்தீங்க அப்படின்னு சொல்லி அவரை விரும்பி முழு இருதயத்தோட உமக்கு பிரியமான வாழணும், நீங்க என் காரியத்தெல்லாம் மேல் போட்டுக்கிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து அவரை தேடும் போது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம காரியத்தெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். அவர் நம்ம யுத்தம் கர்த்தருடைய இதுன்னா ஜெயம், அவர் ஜெயத்தை தருகிறவர், ஜெயத்தை தருவார். அதனால நம்ம முதலாவது அவரை தேடணும். 2வது, அந்த 2 நாளாகமத்திலேயே 20வது அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த 18வது வசனம் கடைசியில, கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். அவருக்கு முன்னால நம்ம தாழ்த்தணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறார். தாழ விழுந்தார்கள். நமக்கு தெரியும், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் ஏதுன்னு சொல்லுது. அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நம்ம உயர்த்தப்படணும்னா ஒரு தாழ்மை வேணும், நம்ம தாழ்த்தணும். அந்த ஒரு ஜெபம் நமக்கு தெரியும், பரிசேரும் ஆயக்காரரும் போய் நிற்காங்க. அப்போ அவர் பரிசேர் சொல்றாருன்னா, ஆண்டவரே நான் ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறேன், சம்பவம்லாம் கரெக்டா கொடுத்துருவேன். அது பாருங்க, அதுல பெரிய பெருமை, அதை செய்யறேன் இதை செய்யறேன் உமக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாரு. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை, நமக்கு தெரியும். ஆயக்காரன் சொன்னாரு, ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையாயும், அந்த ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த தாழ்மையை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் எல்லா விஷயத்திலும். நம்ம நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியோ, அதெல்லாம் ஆண்டவர் கிருபைதான். நம்ம ஜெபம் பண்றோம், நான் இவ்வளவு நாள் உபவாசம் போட்டேன், இப்படி எல்லாம் செய்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம மேன்மை பாராட்ட அல்லது பெருமை பாராட்ட நமக்கு இடமே கிடையாது. ஒரு இடத்துல வேதம் சொல்லியிருக்கிறது 1 கொரிந்தியர்ல நினைச்சேன், நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. 1 கொரிந்தியர் 9:16 இருக்கு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. பாருங்க, நான் இத்தனை பேரும் ஆதாயப்படுத்திட்டேன், நான் சுவிசேஷத்தை எங்கெல்லாம் போய் பிரசங்கிட்டேன், எல்லாருக்கும் ஆண்டவரை பத்தி சொல்றேன்னாலும் அதுல மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை ஏதுன்னு சொல்லி, அது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தா ஐயோ, பிரசங்கியதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அப்படி எதை குறித்தும் நம்ம பெருமை பாராட்டாம, எல்லாமே ஆண்டவர் நமக்கு தந்த கிருபை தான். நம்ம
உயிரோட இருப்பதும் சரி, நம்ம ஆண்டவருக்காக ஓடுறது சரி, ஆண்டவர் பாதத்துல காத்திருப்பது, உபவாசிப்பது, ஜெபிப்பது, மற்றவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்றது எல்லாமே அவர் பாராட்டின கிருபை தான். அதனால அதுல நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு நமக்கு ஒன்றுமே இல்லை. நிறைய வசனங்கள் அந்த மார்க் 5வது அதிகாரத்துல அந்த எவீரு ஆண்டவர்கிட்ட கேட்பான், என் மகளுக்கு சுகந்தாங்க அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப தாழ்மையா ஒரு தாழ்மையை நம்ம பார்க்க முடியும். மார்க் 5வது அதிகாரத்துல இருக்குது 22, 23 அவர் பாதத்தில் விழுந்து, அந்த எவீரு ஆண்டவரை கண்ட உடனே அவர் பாதத்துல விழுந்து கேட்காரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அந்த மகளை உயிரோட எழுப்புறாரு. அப்ப பாருங்க, அப்படி ஒரு தாழ்மை. நிறைய இந்த காணான் ஸ்திரியை பத்தி பார்ப்போம். நான் உனக்கு செய்ய மாட்டேன் அப்படின்பாரு. வீடு அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. எவ்வளவு வார்த்தை பாருங்க. அப்பவும் அந்த அம்மா தாழ்மையா, ஆண்டவரே அந்த மேஜையில இருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொல்லி தாழ்த்தி பேசின உடனே ஆண்டவரால அதுக்கு மேல அற்புதம் செய்யாம இருக்க முடியல. உடனே அற்புதத்தை செய்றார். அப்படி நம்மை தாழ்த்தும் போது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். தன்னை மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நிறைய வசனங்கள் நமக்கு இருக்கு. அப்ப தாழ்த்தணும் நம்மை. அந்த இடத்துல கர்த்தர் நமக்காக, அதாவது நம்ம ஆண்டத்துக்கு போய் பெருமை பாராட்டுறதுக்கு நமக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம தாழ்த்தும் போது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். முதலாவது அவரை தேடணும். ரெண்டாவது நம்மை தாழ்த்தி தேடணும். எப்படி தேடணும் அப்படின்னா, நம்ம முழுவதும் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி தேடணும். நம்ம உயர்த்துறவன் தாழ்த்தப்படுவான்னு திட்டமா வேதம் சொல்லுது. நம்ம தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அது நிறைய இடங்கள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு தெரியும். அதனால கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது, அந்த 2 நாளாகமத்திலையும் அந்த ராஜாவும் ஜனங்களும் தாழ்த்தினார்கள், கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியாய் தாழ விழுந்தார்கள் அப்படின்னு பார்ப்போம். அப்படி தாழ்த்தும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அடுத்தது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணணும் அப்படின்னா முதலாவது அவரை தேடணும்னு பார்த்தோம். ரெண்டாவது அவருக்கு முன்னால நம்ம தாழ்த்தணும். மூணாவது அவரை நம்பணும். சும்மா ஆண்டவர் செய்வார், ஏதோ செய்வாரு செய்யல, அல்லது அங்க பார்ப்போம் இங்க பார்ப்போம், மனுஷங்கிட்ட எல்லாம் ஆண்டத்தையும் ஜெபம் பண்ணி வைப்போம், நம்ம மனுஷங்களை தேடி ஓடுவோம் அப்படின்னு இல்லை. நாம கர்த்தரை நம்பணும். அதுக்கு நிறைய வார்த்தைகள் வசனங்கள் இருக்கு, நமக்கு தெரியும். கர்த்தரை நம்புங்கள். நிறைய இடங்கள்ல சங்கீதம் ஏசாயால சொல்லியிருக்காரு. ஏசாயா 26:4 கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு சங்கீதத்துல, எக்காலத்தும் கர்த்தரை நம்புங்கள். சங்கீதம் 62:8 எக்காலத்திலும் நம்பணும், என்றென்றைக்கும் நம்பணும். இன்னொரு இடத்துல கர்த்தரை நம்பி நன்மை செய், சங்கீதம் 37 இருக்கு. அப்புறம் உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் 2 ராஜாக்கள்ல எசேக்கியா ராஜா குறித்து சொல்லியிருக்கு. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல கர்த்தரை நம்புவதில் அவருக்கு முன்னாலேயும் சரி அவருக்கு பின்னாலேயும் அவரை போல ஒரு ராஜா உண்டானதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள்ல நிறைய யோபு சொல்வார், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அப்ப பாருங்க, அவ்வளவு நம்பிக்கை. அப்படி நம்புறவங்களை கர்த்தர் விடுவிக்கிறார், அவங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். இந்த இடத்துலயும் அந்த 2 நாளாகவும் 20வது அதிகாரத்துலதான் அந்த யுத்தம் உங்களுடைய கர்த்தர்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதுலயும் இதான் மக்களை பத்தி சொல்றாரு. 20வது வசனத்துல, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். ஆமா, நம்பிக்கை நமக்கு ரொம்ப அவசியம். அவரை தேடணும், தாழ்த்தணும், அதே நேரத்துல நம்பிக்கையோட தேடணும். அவரை நம்பும் போது நம்ம காரியத்தை சித்திக்க பண்ணுவார். அவரை நம்பும் போது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஓசியா 12வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஓசியா 12:6 உன் தேவனை இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டீர். பாருங்க, எக்காலத்தில் நம்பணும், நித்தம் நம்பணும், இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருக்கணும். நம்ம நம்பிக்கையை முழுசும் ஆண்டர் மேலே வைக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் சொல்றார், நீ
நம்பிக்கையெல்லாம் கர்த்தரை நம்புங்கள், அப்போதான் அவரு யுத்தம் பண்ணுவார். அவரு ஒரு இடத்துல மத்தேயு 13 அதிகாரம் கடைசி வசனத்துல போட்டிருக்கு. அவர்கள் அவரை விசுவாசியாதபடியினால் அவரால் அற்புதம் செய்ய முடியவில்லை. நம்பாத இடத்துல அவரால் அற்புதம் செய்ய முடியலன்னே போட்டிருக்கு. அப்ப விசுவாசம் இருந்தாதான் நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம எதிர்பார்க்கிற நன்மையை அவர்களுக்கு பெற முடியும். அதனால அவரை நம்பணும், விசுவாசிக்கணும். அப்போ அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அடுத்தது பாருங்க, அந்த 2 நாளாகமத்திலேயே 20வது அதிகாரத்துல அந்த எதிரிகளை குறித்து எழுதியிருக்கு. 11வது வசனத்துல யாருக்காக யாரை எதிர்த்து அவர் யுத்தம் பண்ண போறார். இந்த யோசபாத் ராஜாவை எதிர்த்து வர்றாங்க நிறைய ராஜாக்கள். அவங்கள எதிர்த்துதான் ஆண்டவர் யுத்தம் பண்ண போறார். அப்போ அவங்களை பற்றி போட்டிருக்கு 11வது வசனத்துல, இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உங்களுடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். அதாவது நன்மைக்கு தீமையை சரி கட்டுகிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கு எதிரிகளை குறித்து. அப்ப இந்த இடத்துல நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, நாமும் நன்மைக்கு தீமை செய்யப்பட்டு சரி கட்டக்கூடாது. ரோமர் 12வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதே மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அவரு தீமைக்கு சரி கட்டுறவங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ரோமர் 12வது அதிகாரத்துல நிறைய வசனங்கள் பாருங்க. 14வது வசனத்துல அது மத்தியிலும் இருக்கு. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள் போட்டிருக்கு. 17வது வசனம் ரோமர் 12ல ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். நம்மை பார்த்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்மகிட்ட தீமைக்கு தீமை செய்யாதீங்க. இன்னும் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம் ரோமர் 12லயே பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நீங்க பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அவருடைய கோபாக்கினைக்கு நம்ம இடம் கொடுக்கணும். பழி வாங்குதல் அவருடையது, அவர் பழி வாங்குவார். இன்னும் அந்த ரோமர் 12:20 சொல்லியிருக்கு, உன் சத்துரு அவனுக்கு பிரயோஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல நீ தீமையினாலே வெல்லப்படாமல் நன்மையினாலே வெல்லு. தீமை எப்பவும் ஆண்டவர் நமக்கு சொல்றது, நீ தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம், ஒரு கணக்கில் அறிஞ்சா மறுகணத்தை அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம அப்படி இருக்கும்போதுதான் நம்ம தீமைக்கு எதிர்த்து நிற்காம தீமையை நன்மையால வெல்லும் போது, தீமைக்கு தீமை செய்யாம இருக்கும் போதுதான் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்மளே பழி வாங்கிட்டு சண்டை போட்டுட்டு நமக்கு எதிராக வரவங்கிட்ட எதிர்த்து நம்ம சுத்திட்டு சண்டை போட்டு கோவப்பட்டு எல்லாம் பண்ணிட்டோம்னா அவர் அமைதியாயிருவார், அவர் யுத்தம் பண்ண மாட்டார். அப்போ நம்ம தீமைக்கு தீமை ஒரு வசனம் மத்திய 6வது அதிகாரத்துல மத்திய 5வது அதிகாரத்துல இருக்கு 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வசனத்துக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியும் போதுதான் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம போய் ஏற்றி நின்றுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அவர் நமக்காக யுத்தம் பண்ண முடியாது, யுத்தம் பண்ண மாட்டார். நம்ம தீமைக்கு தீமை செய்யாது இருக்கணும், தீமைக்கு விரோதமா நிற்க கூடாது, பழி வாங்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் யாருக்காக யுத்தம் பண்றாருன்னா, நன்மைக்கு தீமை செய்வர்களுக்கு விரோதமா போறாரு. அப்ப நம்மளும் அப்படி இல்லாம தீமைக்கு தீமை செய்யாம தீமைக்கு நன்மை செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம பழிக்கிறவங்கள சத்துருக்களை சிநேகிக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அப்படிலாம் இருக்கும்போது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, நமக்கு தெரியும் யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள். நம்ம சும்மா இருக்கணும். நம்ம போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அவர் யுத்தம் பண்ண மாட்டார். நம்ம அமைதியா விட்டுட்டோம்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால நம்ம சும்மா இருக்கணும். அந்த ரோமர் 12:19 பார்த்தோம். அவர் பழிவாங்குதல் என்னுடையது அப்படின்னு சொல்றாரு. அதனால நீங்க பழிவாங்காதீங்க, கோபானைக்கு இடம் கொடுங்க அப்படி. அப்ப நம்ம சும்மா இருக்கும்போது அமைதியா இருக்கும்போது நமக்கு விரோதமா எதிரிகள் வரும்போது நம்ம ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கும் போது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இப்படி அவருடைய அந்த சில வாக்குத்தத்தங்களுக்கு முன்னாலே நம்ம நிறைய நிபந்தனைகளை நிறைவேற்றும் போதுதான் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண முடியும். இன்னொரு சம்பவத்தை அதே 2 நாளாகவும் 20வது அதிகாரத்துல பார்க்கிறோம். 20வது அதிகாரம் 21, 22 யுத்தத்துக்கு போகும்போது அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமான மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய்
கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரையும் நிறுத்தினான். பாருங்க, யுத்தத்துக்கு போகணும், ஆயுதங்களை எடுத்தவங்களுக்கு முன்னாடி பாடகரை நிறுத்துறான். நிறுத்தி அவர்களை கர்த்தரை நிறுத்தும் போது இவர்கள் அடுத்த வசனம் சொல்லுது, இவர்கள் கர்த்தரை துதி செய்ய தொடங்கின போது ஒருவரை கர்த்தரை எழுந்து பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நம்ம துதிக்கிறது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணணும்னா நம்ம பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அமைதியா உட்கார்ந்து துதிக்கணும். போன வாரம் நம்ம தியானித்தோம், துதி செய்ய தொடங்கிய போதே அங்க வெட்டுண்டு விழுந்தார்கள் சொல்லி. பவுலும் சீலாவும் துதிக்கும் போது நமக்கு தெரியும், அந்த கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போனது. பெரிய கோட்டையை சுற்றி அவங்க வரும்போது, அவங்க துதிக்கும் போது அந்த அவ்வளவு பெரிய கோட்டை இடிந்து விழுந்தது நமக்கு தெரியும். இப்படி எத்தனையோ சம்பவங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லி கர்த்தர் நம்ம துதியை எதிர்பார்த்து நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இன்னும் நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு. அதுல அதான் பெரிய திரளான கூட்டம் அந்த கிதியோன் கர்த்தர் எழுப்பும் போது ஜனங்களுக்கு விரோதமா வராங்க. இப்போ பாத்தீங்கன்னா கிதியோன் 300 பேரை மட்டும் கொண்டு போய் அந்த ஜனங்களை முறியடிக்க வைக்கிறார் ஆண்டவர். அந்த 22வது வசனம் 7:22 சொல்லுது, 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். அப்ப அவங்க இங்க துதிக்க ஆரம்பிக்கும் போது அங்க எதிரிகளுக்குள்ள ஒரு பகையை கர்த்தர் உண்டு பண்ணி வெட்டுண்டு விழச் செய்கிறார். அதே போல நமக்கு பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல தெரியும், நீங்க எல்லாவற்றையும் குறித்து ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு உங்க விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தேவனுக்கு படுத்துங்கள். நம்ம ஸ்தோத்திரம் பண்றது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரத்தை தெரியப்படுத்தும் போது எல்லாத்துக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம்ம இருதயத்தை நிரப்புகிறது, நம்ம உள்ளத்துல உண்டாகும். அப்ப அவர் நமக்கு யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயித்த தருவார். இன்னும் சங்கீதம் 107:1, 106:1, 118:1, 136:1 இதுல எல்லாம் கர்த்தர் நல்லவர், அவருடைய கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நிறைய வசனங்கள்ல போட்டிருக்கு. அவரை துதிக்கணும் அப்படின்றது ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். துதிக்கும் போது அவர் பார்த்துக் கொள்வார் எல்லாவற்றையும். அந்த யுத்தத்தை நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவர் இந்த யுத்தத்தை பண்ணி நமக்கு ஜெயித்தை தருவார். அடுத்தது அந்த 2 நாளாகவும் 20வது அதிகாரத்துல அவங்க இப்ப உங்களுடைய தேவனுடையது உங்களுடையது அல்ல அப்படின்னு சொன்ன இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த கண்கள், உங்க கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நம்ம கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கணும். அதுக்கும் நமக்கு சில வசனங்கள் இருக்கு நமக்கு தெரியும். சங்கீதத்துல ஒரு வசனம் 121:1 நமக்கு தெரியும், எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்புறம் 123 2வது வசனம், இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. நம்முடைய கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்கணும். உலகத்தை பார்க்க வேண்டாம், உலகத்தில் உள்ள மனுஷரை பார்க்க வேண்டாம், கர்த்தரை மாத்திரம் நம்ம நோக்கி கொண்டு இருக்கும் போது நம்ம பிரச்சனை நேரத்துல ஒவ்வொரு நாளும் நமக்கு சின்ன போராட்டமோ பெரிய போராட்டமோ அதை கடந்துதான் வர வேண்டியது இருக்கு. அந்த நேரத்துல நம்ம இந்த போராட்டத்தை பார்க்காம பிரச்சனையை பார்க்காம கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம தெரியும், பேதுரு கடல்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் நடந்தோடனே நானும் நடக்கணும்னு சொல்றாரு. சரி நடந்துவான்னு சொல்லும்போது 2 எட்டு ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எடுத்து வைப்பார். ஆனா அந்த அலைகளையும் அந்த கடலையும் கடல் தண்ணி கொந்தளிக்கையும் பார்த்த உடனே மூழ்கி போயிடுவார். அதுக்கப்புறம் ஆண்டவர் கையை பிடிச்சி தூக்கி விடுவார் நமக்கு தெரியும். அதனால நம்ம சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப பயங்கரமா தான் இருக்கும். ஆனாலும் அதை விட தேவன் பெரியவர். நம்ம பிரச்சனைகளை பார்க்காம நம்ம கண்கள் அவரையே நோக்கி கொண்டு இருந்தால் கர்த்தர் நிச்சயமா நமக்காக யுத்தம் பண்ணுவார். இப்ப நம்ம இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனாலும் நம்ம திரும்ப நினைவு கூறணும், ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணணும்னா நிறைய சம்பவங்கள் நிறைய நேரங்கள்ல நம்ம தான் போராடிட்டு கிடக்கும், நம்ம தான் யுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம யுத்தத்தை நம்ம போய் போராடி தோத்து போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த நேரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் நம்ம யுத்தத்தை பண்ணணும்னா அவர் சொல்றாரு, யுத்தம் உங்களுடையது அல்ல, அது என்னுடையது அப்படின்னு. அப்ப யுத்தம் பண்ணணும்னா என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு வேதத்துல இருந்து நம்ம தியானிச்சோம். முதலாவது அவரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுங்கிற பொது பிழைப்பீர்கள். நிச்சயம் தேடணும், முழு இதயத்தோட தேடணும், முழுவதும் நம்ம ஒப்பு கொடுத்து தேடணும். நீதி இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தரை தேடுங்கள், சங்கீதம் 27:8. அவரை தேடும் போதுதான் அவர் நமக்காக யுத்தம் பண்ண முடியும். நம்ம
ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேடுகிறேன் என்னை கண்டடைவான்னு சொல்லியிருக்கு. அதிகாலையில முழு உள்ளத்தோடு அப்படிலாம் போய் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து அவரை தேடும் போது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இரண்டாவது, அந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள், அவரை பணிந்து கொள்ளும்படியாய் தாழ விழுந்தார்கள். அதே போல நம்மை தாழ்த்தும் போது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த தனித்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தாழ்த்தும் போது நம்ம ஒரு பாதத்துல அந்த காணனிஸ்திரியை போல, எவீருவை போல, அந்த ஆயக்காரனை போல நம்ம தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நம்ம ஜெபத்தை கேட்பார். மூணாவது, கர்த்தரை நம்பணும்னு பார்த்தோம். எந்த எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எந்த சூழ்நிலையானாலும் அவர் சூழ்நிலையை விட பெரியவர். அவரை நம்பும் போது அவர் நமக்கு ஜெயித்து தருவார். நாலாவது, நன்மைக்கு தீமையை சரிகட்டினாங்க அவங்க. நம்ம அப்படி செய்யாதபடி தீமைக்கு தீமையை சரிகட்டாது இருங்கள், தீமைக்கு நன்மையை செய்யணும். அப்படியே ஆண்டவர் மட்டும் எதிர்பார்க்க, அப்பதான் அவர் யுத்தம் பண்ண முடியும். நம்ம தீமைக்கு தீமை செய்துட்டு இருந்தோம்னா அவர் அமைதியாயிருவாரு. நம்ம தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யணும். ஒரு கணத்துல இருந்தா மறுகணத்தை திருப்பி கொடுத்தோம்னா ஆண்டவரால பொறுக்கவே முடியாது, அவர் பார்த்துக்கிடுவார். பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்றாரு. நம்ம அமைதியா இருக்கும்போது, நம்ம தீமைக்கு தீமை சரிகட்டாம இருக்கும்போது அவர் யுத்தம் பண்ணுவார். அடுத்தது, நாம் சும்மா இருக்கணும். அமைதியா இருக்கும்போது நீங்க சும்மா இருங்கள், கத்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், சும்மா இருங்கள். அந்த வார்த்தையின்படி நம்ம அமைதியா இருக்கும்போது அவர் யுத்தம் பண்ணுவாரு. அடுத்தது, கத்தரை துதிக்க வேண்டும். துதிக்கும் போது அவர் யுத்தம் பண்றதை நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டு இருக்காரு துதிக்கும் போது. முடியாத காரியத்துல எல்லாம் துதிச்சாங்க, அங்க ஜெயம் உண்டாகியது, அவர் யுத்தம் பண்ணினார். நம்ம துதிக்கணும். அடுத்தது, நம்ம கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். நம்ம கண்கள் அவரை நோக்கிட்டு இருக்கும்போது அவர் நிச்சயமா நமக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால நம்ம அன்னன்னைக்கு நடக்கிற யுத்தங்களை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும், நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்காக நிச்சயமா யுத்தம் பண்ணுவார். அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு நிறைவேற்றுவார். கர்த்தர் தம்மே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.